ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மீண்டும் ஆட்சியை பிடித்து தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைத்து தமிழக வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். அதே நேரத்தில் திமுகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற நோக்கில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் கைக்கூட்டணி அமைத்துவிட்டார். அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்க முழு மூச்சுடன் செயல்பட்டு வரும் அமித்ஷா வரும் மாதங்களில் அடிக்கடி தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியால் இரு கட்சிகளிலும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுவது திமுக தரப்புக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். முதலில் பொன்முடி போன்ற சர்ச்சை தலைவர்களிடம் இருந்து பதவியை பறித்து ஆக்டிவாக வேலை பார்ப்பவர்களுக்கு பொறுப்பு வழங்க முடிவு செய்துள்ளார். ஸ்டாலின் ஆலோசனையின்படி திமுகவில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் வரை திமுகவில் 72 மாவட்ட செயலாளர்கள் பதவி வகித்தனர். ஈரோடு மத்தி, திருப்பூர் மேற்கு, திருப்பூர் தெற்கு, விழுப்புரம் மத்தி ஆகிய 4 புதிய மாவட்டங்களை உருவாக்கி அதற்கு மாவட்ட செயலாளர்களை ஸ்டாலின் அறிவித்தார். இதன் மூலம் திமுகவில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. அதாவது 3 சட்டசபை தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் என்கின்ற வீதத்தில் பொறுப்பு பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்ட செயலாளர்கள் திறம்பட செயல்படுவார்கள் என ஸ்டாலின் நம்புகிறார். மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை கூட்டியது போல ஒன்றியம் மற்றும் நகரங்களையும் பிரிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. 50,000 ஓட்டுகளுக்கு மேல் உள்ள பெரிய நகரங்கள் ஒன்றியங்களை பிரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒன்றிய செயலாளர்கள் தங்கள் பகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு தெரு வீடு வரைக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய முடியும். அது திமுகவுக்கு இன்னும் ஓட்டுகளை பெற்றுத்தரும் என திமுக தலைமை நினைக்கிறது. ஒன்றியம் நகரங்களை பிரிக்கும் முடிவு பற்றி சென்னை அறிவாலயத்திற்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள் நேரு, வேலு உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டனர். நகரங்கள் ஒன்றியங்களை பிரிப்பது நல்ல யோசனைதான். ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் நகரங்கள் ஒன்றியங்களை பிரித்து புதிய நிர்வாகிகளை போட்டால் பிரச்சனைகள் கிளம்பும். அது கட்சிக்கு பாதகமாக முடியக்கூடும் என பல மாவட்ட செயலாளர்கள் கருத்து கூறியதாக கூறப்படுகிறது. இதுவரை 52 மாவட்ட செயலாளர்களிடம் உதயநிதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் கருத்து கேட்டனர். 40 மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து ஆதரவை திரட்ட வேண்டியது முக்கியம். அதற்கு பெரிய நகரங்கள் ஒன்றியங்களை பிரிப்பது அவசியம் என சில மாவட்ட செயலாளர்கள் கருத்து கூறியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அதிக மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் நகரம் ஒன்றியங்களை பிரிப்பதில் திமுக தலைமை எந்த முடிவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் கருத்து கேட்ட பிறகு உரிய நேரத்தில் சரியான முடிவை தலைமை எடுக்கும் என மூத்த நிர்வாகி ஒருவர் கூறினார்.